ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ராஜேஸ்வரியோட சுயரூபம் எப்போ தான் விஜய்க்கு தெரிய போகுதுன்னு தெரியல. அவங்க அக்கா பண்ணுறதெல்லாம் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறீங்களே, உங்கள் காரியத்துக்காக நம்ம ஹீரோயின் வந்ததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இப்படி உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறப்ப எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடியுது அப்படின்னு ப்ரோமோ பார்க்குறப்ப நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ விஜய் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. தான் பொண்ணோட எதுவுமே பெருசு கிடையாது, அவள் இந்த சொத்தை வேணா கூட எடுத்துகிட்டு போட்டோம், ஏன் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என் பொண்ணோட நான் இருந்துப்பேன் அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசினாரு. அதுக்கு ரிலேட்டடாகவே பாசிட்டிவாகவே ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். வெண்பா கஸ்டடி விஷயத்தில் இவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு லெட்டர் வந்தோடனே விஜய்க்கு சந்தோஷத்தை தாங்க முடியல. இதை தாண்டா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற நிலையில் ராஜேஸ்வரி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன விஜய் இப்போ சந்தோஷமா, நமக்கு சாதகமாக தானே வந்திருக்கு. ஆமாக்கா, இனி நம்ம பொண்ணை கேட்டு யாருமே வரவே முடியாது, அவளோட கஸ்டடி கொடுங்கன்னு சொல்லி இனி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறாரு. ஸோ இந்த நிலையில் அப்புறம் என்ன விஜய், நீ இருக்கக்கூடாது, என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால இனி அவளுக்கு இந்த வீட்டில் வேலை என்ன, முதல்ல அவளை வெளியே போக சொல்லலாம் அப்படின்ற நிலையில் சொன்னோன்னே விஜய்க்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஸோ இந்த நிலை, என்னடி நீயே கிளம்பாமல் இப்படி இருக்க, அவனே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவானா, அவன் தான் சொல்லியிருந்தான்ல வெண்பா கஸ்டடி கேஸ் முடிக்கும் தான் அப்படின்ற நிலையில் ராஜேஸ்வரி பேசுகிறாங்க. ஏன்னா விஜய் தான் இதை எல்லாத்தையுமே அவர் தானே சொல்லியிருந்தாரு, அதனால் இவரால் இப்போ பேச முடியல. ஏன்னா ஹீரோயின் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, என் பொண்ணுக்காக தான் வச்சுருக்கேன்னு ஒவ்வொரு தடவை சொன்னார். ஸோ அந்த சுச்சுவேஷனை இவங்க செம்மையாக பயன்படுத்துகிறாங்க. ரஞ்சி நீயே போய் எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வா, அவளை நம்ம இனி இந்த வீட்டில் அவளுக்கு என்ன வேலை, கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்திடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ஸோ அவங்களே போயிருப்பாங்க, இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெரிய ஆள் அப்படின்றாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே மூளை இல்லை. கவர்மெண்ட் அவ்வளோ இந்த விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறனால தான் வெண்பாவோட கஸ்டடியை விஜய்க்கு கொடுத்தாங்க. விஜய்க்காக வெண்பாவோட கஸ்டடி கொடுக்கவே இல்லை. அது இவங்க எதையுமே யோசிக்காம முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோயினை தள்ளிவிட்ட இவங்களே கண்டிப்பாக போய் ஹீரோயின் வந்தே ஆகணும் அப்படின்ற நிலையில் இருக்கும். ஸோ அதுதான் சட்டம் அப்படின்ற விஷயத்த கரெக்டாக வேலை செய்யும். ஹீரோயின் கரெக்டாக நம்ம விஜயே போய் கூட்டிகிட்டு வர்ற மாதிரியான சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அப்போ ராஜேஸ்வரிக்கு இருக்குது அப்படின்றது தான் தோணுது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்